சொல்லுடி என்ன? அட ஸ்கூல் எல்லாம் கரெக்ட் போறாங்க. ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்தீங்க போதுமா? யூனிஃபார்ம் புக் என்னாச்சு? அதெல்லாம் ஒரு போய் பார்த்துட்டு வரணும்ல? ஏ மெசேஜ் பண்ணிருக்காங்கடி, போய் வாங்கிட்டு வரணும். மாமா குஷ்பக்கா ஸ்கூலுக்கு போறாங்களாமா? நானும் ஒரு போயிட்டு வரட்டுமா? வேணா தாயே, ஏற்கனவே ஒருக்கா இப்படிதான் ஸ்கூலுக்கு போய் தேவையில்லாதெல்லாம் பேசி டிசி கொடுக்குற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. கையில கால விழுந்து என்ற பிள்ளைங்கள படிக்க வச்சுட்டு வந்துக்கிறேனாக்கும். இப்ப மறுபடியும் போய் ஏதாவது உளறிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதாண்டி, பிள்ளைங்கள ஸ்கூல் பக்கமே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆமா ஆமா, நான் போய் பேசுறதுனாலதான் இவங்களுக்கு எல்லாம் குறைஞ்சு போயிருது. போங்க மாமா, இவங்க மட்டும் அட்டுலிட்டு நான் போய் கேக்குறேன், அது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போனா வாய மூடிட்டுலாம் வரமாட்டேனாக்கும். பணம் கட்டி வைக்கிறோம்லாம் நேரத்துக்கு பதில் வேணுமாக்கும் எனக்கு. இதுக்கு தாண்டி உனக்கு போக வேண்டாங்கிற, நீ வாயை வச்சு கம்முன்னே வரமாட்ட. நானே போயிட்டு என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துடுறேனாக்கும். மாமா நீங்க வேலை பாருங்க. குஷ்பக்காவும் உமாவும் ஸ்கூலுக்கு தான் போறேனாங்க, அவங்களோட நானும் போயிட்டு வந்துடுறேன். தெய்வமே, நீ தனியா கூட ஸ்கூலுக்கு போயிட்டு வா. அவங்க 2 பேர்த்து கூட மட்டும் போயிடவே போயிடாத. போன அவ்வளவுதான், உனக்கு கெடுக்கிறதே அவங்க 2 பேர் தான். அடி முப்பாதா, ஸ்கூலுக்கு போலாமா என்ன? ஐயோ பேசுனத கேட்டுச்சோ என்னவோ. ஏக்கா போலாக்கா, கிளம்பிட்ட? ஏய் எங்கடி போற? ஸ்கூலுக்கு நான் போய்க்கிறேன். அட மாமா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதாக்கோ. நான் ஒரு டே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். வீட்ல இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கோங்க. அப்படியே ஒரு 500 பணம் கொடுங்க, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரலாம். கேட்டி ஸ்கூலுக்கு நான் போய்க்கிறேன்னு சொல்றேன்ல, ஏன் கேட்க மாட்டேங்கிற? தம்பி நான் தான் ஸ்கூலுக்கு போறேன்லங்க, ஒரு டே முப்பாதா கூட்டிட்டு போயிட்டு வந்துறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் தரமோ? ஐயோ இந்த அக்கா வேற சூழ்நிலை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. மாமா என்ன சூழ்நிலை? அதெல்லாம் போயிட்டு பாத்திரமா வந்துருடாக்கோ. என்னையெல்லாம் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அட தம்பி பாத்திரமா கூட்டிட்டு போய் பாத்திரமா கூட்டிட்டு வந்துறேன். இதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஐயோ குஷ்பக்கா, எனக்கு பயமே இவ்வளவு நினைச்சில்ல, அந்த ஸ்கூல் டீச்சரை நினைச்சு. போன டைமே போய் தேவையெல்லாம் பேசி பசங்களுக்கு டிசி கொடுக்க வச்சுட்டா. இந்த டைமும் போய் தேவையெல்லாம் பேச போறா, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. என் மேல இருக்கிற அக்கறையில பேசுறீங்கன்னு பார்த்தா இந்த திமிர்த்தனது கூட குறைச்சலே கிடையாது. நான் வர்றேன், வாங்க போலாம். இன்னைக்கு என்னன்னா கூத்து நடக்க போகுதோ என்னவோ. ஏய் சஞ்சய் புட்டு, நீங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி எனக்கு தெரியல. ஏகா ஸ்கூலுக்கு போறோம்ல, புக்குக்கும் யூனிஃபார்முக்கும் போக மிச்ச காசு கையில கொடுப்பாங்களா? ஆமாடி முப்பாதா, நிறையவே கொடுப்பாங்க. வாங்கிட்டு போய் வீட்ல பத்திரமா வச்சுக்கோ. என்ன சிரிப்பு? நம்ம 60,000 கட்டி வைக்கிறோமாக்கோ, எனக்கே கொஞ்சோடு தர மாட்டாங்களா என்ன? அடி லூசே, ஸ்கூல்ல எல்லாம் காசு புடுங்கறாங்களா, திருப்பியே தர மாட்டாங்கடி. இதுக்கு தான் அந்த மனுஷங்கிட்ட அப்பமே சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல போடலான்னு. கேட்டாரா? நாம சொல்றது என்னைக்கு நம்ம புருஷனுங்க கேட்டுக்கறானுங்க, கேட்டதா விளங்கிடுவானுங்கல்ல. கேட்கறதுனால தான் விளங்காம போயிட்டு இருக்கானுங்க. ஐயோ முப்பாத்தா பேசாம வா, என் புருஷனால விழுந்துற போகுது. ஆமா ஆமா, ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், வீட்டுல இருக்கிற ஒன்றரை புருஷனுக்கு எப்படி கால்ல விழுகும்? அவன் சரியான பாம்பு காது, காதை என் கூடயே அனுப்பி வச்சிருப்பான். ஏக்கா ஸ்கூலுக்குள்ள யாரையும் காணோம், ரொம்ப அமைதியா இருக்குது. எல்லாம் லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன? அடி இன்னைக்கு தான் ஃபீஸ் கட்டி புக் வாங்கிக்க சொல்லி மெசேஜ் வந்துச்சு, அதெல்லாம் எங்கேயும் போய்க்க மாட்டாங்க. நில்லுங்க. ஹாய் ஹலோ. ஏனுங்க ஸ்கூல்ல யாரும் இல்லைங்களா? புக் வாங்கலாம்னு வந்திருக்கறவங்க. ஓ அப்படிங்களா, கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. ஏன் ஒரு பெஞ்ச் கிட்ட போட்டு வைக்க மாட்டீங்களா? பணம் கட்டற பிள்ளைங்களுக்கு நாங்க வந்து நிக்க முடியுமா கால் கடுக்க? ஏக்கா இதுக்கு தான் சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்லயே பிள்ளைங்களை சேர்த்துக்கலாம்னு. இங்க என்னடான்னா உட்காருக்கு ஒத்த பெஞ்ச் காணோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாருங்க திண்ணையா கட்டி விட்டுருக்காங்க. பத்தாதுக்கு கிளாஸ் ரூம்ல இருக்கிற எல்லா பெஞ்சும் வெளியே தான் கிடக்குமாக்கும். நம்ம எந்த பெஞ்சில வேணாலும் உட்காரலாம். ஆண்டி முப்பாதா, இதுக்கு தான் நான் சொன்னேன். என்ற ஊர்ஸ கேட்டானா? ஏ உமா மெதுவா பேசு, உன்ற வீட்டுக்காரே காது வேற அனுப்பி விட்டுருக்கான், கேக் போகுது. ஏக்கா உனக்கு இருக்கிற லொல்லு ரொம்பக்கா. அப்புறம் நீ பேசல, அதுக்கு தான் பதில் சொன்னேன். இல்லம்மா, இங்க சீட்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. சரி விடுங்க. பெஞ்சிலனா இப்ப என்ன சூடா டீ கிடைக்குமா? டீ யார் கொண்டு கொடுங்க, குடிக்கலாம். அண்ணா எனக்கு டீ எல்லாம் வேண்டானே, ஒரு டம்ளர் காபி கொடுங்க. டீ எல்லாம் நான் குடிக்க மாட்டேனாக்கோ. ஐயோ மேடம், இது ஸ்கூலு, இங்க டீ காஃபில கொடுக்க மாட்டாங்க. அட என்னங்கண்ணா, 60,000 70,000 ஃபீஸ் கட்டறோம், பெத்தவங்களுக்கு ஒரு டம்ளர் டீ கூட கொடுக்காத ஸ்கூலா என்ன ஸ்கூலு? ஏக்கா இதுக்கு தான் சொன்னேன், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு போய் பிள்ளைங்களை சேர்க்கணும்னு. அங்க எல்லாம் போனோம்னா வெளிய தண்ணி டேங்க் வச்சிருப்பாங்க, எவ்வளவு தண்ணி வேணாலும் மோந்து குடிக்கலாமாக்கும். இங்க பாருங்க வாட்டர் கேனுக்கு கூட வழி இல்ல. என்ன மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு தண்ணி வேணும்னா சொல்லுங்க, கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன். அட உங்க தண்ணி யாருக்கு வேணும்? கேட்டு வாங்கி குடிக்கிற பரம்பரை எங்க பரம்பரை இல்லையாக்கும். நல்லா கேள்வி முப்பாத்தா,
ஒரு தண்ணி கேன் உங்களால வெளிய வைக்க முடியல, எல்லாத்தையும் தூக்கி ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கிறீங்க. என்ன ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்க? திடீர்னு பிள்ளைங்களுக்கே தண்ணி தாக அடிச்சதுன்னா என்ன பண்ணுவாங்க? மேடம், அவங்க வீட்ல இருந்து தண்ணி கொண்டு வரணுங்க மேடம். அப்படி இல்லைன்னா ஸ்டாஃப் ரூம்ல வச்சிருப்பாங்க. ஏனுங்க, பிள்ளைங்க தவிச்ச வை தண்ணி குடிக்குமா இல்ல ஸ்டாஃப் ரூம் தேடிட்டு அலையுமா? என்ன சுத்த அறிவில்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆண்டி முப்பாத்தா, நானும் பார்த்துட்டேன். இந்த ஸ்கூலுக்கு வரும்போதெல்லாம் ஒரு சொட்டு தண்ணி கிடையாதாக்கும். என்ன ஸ்கூல் நடத்துறீங்க? சரி, ஆனால் 7:30 பிடிச்சதுங்கிட்ட மாட்டிட்டேன் போல. சரி, எப்படியாவது நழுவுவோம். சரிங்க மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, யாராவது கூப்பிடுவாங்க. அட நில்லுங்க, முப்பாத்தா பேசிட்டு இருக்க, நீ வடிக்கு போறீங்க. அவளுக்கு என்ன மரியாதை? ஏக்கா, நீ எனக்கு மரியாதை கொடுக்க சொல்றியா? இப்படி எல்லாம் பேச மாட்டியே. அடி கம்முனிரு, மரியாதையில கேட்டுத வாங்கணுமா கிங்கிலா, அதுக்கு அப்படி சொன்னேன். சரி சரிக்கா. அட நில்லுங்க, பேசுறதுக்கு யாரும் இல்ல. நீங்களா நீ கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, அவங்க கூப்பிடும்போது நாங்க போய்க்கிறோம். மேடம், நான் யாருன்னு தெரியுமா? கம்ப்யூட்டர் டீச்சர். என்ன நிக்க வச்சு இத்தனை கேள்வி கேக்குறீங்களே. ஓ, நீங்க தான் டிவி போட்டு வச்சு தட்டுவாங்களே, அதையும் சொல்லி கொடுக்குறீங்களா? ஆ என்னங்க, இந்த காசு பிள்ளைங்க போனையே நோடுதுங்க, இதையும் சொல்லி கொடுக்க ஒரு மாதிரியா இருக்கும். மேடம், நான் கம்ப்யூட்டர் டீச்சர் மேடம். என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அட நீங்க வேற, நாங்க படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டரும் இல்ல ஒண்ணும் இல்ல, படிச்சு முடிச்சு வெளியே வரல. முப்பாத்தா முப்பாத்தா, அட என்ன சொல்லு, நீ எப்ப முப்பாத்தா ஸ்கூலுக்கு போன? எல்லா பக்கமும் நான் ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிருங்க சரியா? பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு ஃப்ளோல போகும்போது இப்படி எல்லாம் கூப்பிட கூடாதாக்கும். கொஞ்ச நேரம் நில்லு. அட நீங்க சொல்லுங்க, நீங்க படிக்கிற காலத்துல கம்ப்யூட்டர் இருந்துச்சா? அப்புறம் எப்படி நீங்க கம்ப்யூட்டர் டீச்சர் ஆனீங்க? மேடம், தெரியாம வந்துட்டேன் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். அட என்ன நீங்க ஒரு கேள்வி கேட்டாலும் உருப்படியா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி தர போறீங்க எனக்கு தெரியல. முப்பாத்தா பாவம் வீடி போட்டு நம்ம உள்ளவே பேசிக்கலாம். இன்னைக்கு மாட்டுச்சு அந்த அப்ளிகேஷன் போடுற பொம்பளை. சரிங்க மேடம், கூப்பிடுவாங்க, நான் போயிட்டு வரேன். எப்பா தப்புச்சுண்டா சாமி. ஏக்கா, நான் இது தப்பா பேசுறேனே என்ன? அதனால இந்த ஓட்ட ஓடுற? முப்பாத்தா, நீ கரெக்ட்டா பேசுறடி. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாமா உனக்கு? முப்பாத்தா, இப்படியே பணம் கட்டி இருக்கோம்ல, அந்த ஆபீஸ் ரூம்ல பேசணுமாக்கோ. அப்பதான் பணத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கையில கொடுப்பாங்க. ஏக்கா, இந்த ஆள்கிட்ட பேசுற மாதிரி பேசணும்னா ஃபீஸ்ல பாதி காசு கொடுத்துருவாங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் பேசணுமா? அடி, நம்ம எல்லாம் போய் வாய் திறந்தாலே மொத்த விஷயம் தூக்கி கொடுத்துவாங்கடி. வீடு பாத்துக்கலாம். ச்சே, பணத்தையும் கட்டிட்டு லைன்ல வந்து நிக்கிறமே, இதெல்லாம் என்ன உழப்பு? ஏக்கா, அங்க ஒரு சஞ்சய் மிஸ் நிக்குது. எங்க மிஸ் இங்க வாங்க. ஹாய் சஞ்சய் அம்மா, எப்படி இருக்கீங்க? சஞ்சய் எப்படி இருக்கா? இதெல்லாம் நல்லா வக்கனையா தான் கேக்குறீங்க, வந்து கால் கடக்க நிக்கிறீங்க, ஒரு பெஞ்ச் போட கூடாதுங்களா? ஐயோ சாரி சஞ்சய் அம்மா, யாருக்கும் இங்க பெஞ்ச் போடல. அந்த ரூம்ல சேர்ஸ் இருக்கு, நீங்க வேணா போய் உட்காருங்க. அட என்ன வாங்க, அந்த ஆள் இங்கே நில்லுங்கங்க, நீங்க உள்ள வாங்குறீங்க, போலாமா? போய் உட்காருங்க, ஒரு மேடம் வருவாங்க, அவங்க கிட்ட புக்கும் நோட்லாம் வாங்கிக்கோங்க. பாருங்க, ஏதோ தெரிஞ்சவங்களா இருக்க போய் நல்லா சொல்லிட்டு போறீங்க. இவ்வளவு நேரம் ஒரு ஆள் நிக்க வச்சீங்களே, மொக்க போட்டுட்டான். மொக்க போட்டானா? என்னடி முப்பாத்தா புதுசால பேசுற? அக்கா, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச வேண்டாமா? ஓ, இதுதான் இங்கிலீஷா? அப்புறம் நான் பேசுறது தெரியாம அந்த பொம்பளை நின்னுட்டு இருக்குது பாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன், நீங்க நோட் வாங்கிக்கோங்க. ஏக்கா, அந்த பொம்பளை எப்படி ஓடுது பத்தியா? கொஞ்சம் இங்கிலீஷ் தான் பேசினேன், அதுக்கே இத்தனை ஓட்டம். நான்லாம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சேனா உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்கக்கா, எல்லாருமே நாட்டை விட்டு ஓடியே போயிருவாங்க. உமா, ஏதாவது சொன்னியா? ஒண்ணும் இல்லாதா, வா போய் புக் வாங்கிட்டு வரலாம். நடக்கடி போலாம், நேரமாச்சு. சரி வாங்க. ஹாய் மேடம், வாங்க உட்காருங்க. அட உட்காரலாங்க, ரொம்ப நேரமா தொண்டையெல்லாம் வலிக்குது, ஒரு டம்ளர் காபி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறோம், யாருமே தர மாட்டேங்கிறாங்க. சரி காபி எல்லாம் வேண்டாம், ஜூஸாவது குடிப்பீங்கன்னு பார்த்தோம்னா இங்க பச்சை தண்ணிக்கே வழி இல்லாம இருக்குது. பச்சை தண்ணியே கொடுக்காத உங்க ஸ்கூல்ல ஏன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்பு எப்படி கொடுப்பீங்க? அதை கேட்கலாம் தான் நின்னுட்டு இருக்காங்க. நல்லா கேளுடி முப்பாத்தா. அட மேடம், உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? காபி தானே வேணும், கொண்டு வந்து தர சொல்றேன், முதல்ல உட்காருங்க. அட அது பரவாயில்லைங்க, கேட்டு வாங்கி எல்லாம் குடிக்கிறதுக்கு நாங்க என்ன மானங்கட்ட பிறவிகளா? அதெல்லாம் எங்க வீட்டுல போய் குடிச்சுக்கிறோம். என்ற பிள்ளைகளுக்கு புக்கு பேகா தரேன்னு சொல்லியிருந்தீங்களாமா, அது வாங்கிட்டு போலாம் தான் வந்திருக்கிறோம். அட
சரியான காட்டாம பிள்ளைங்களா இருப்பாளுங்க போலயே, இவளுங்கிட்ட மாட்டிட்டுமே. மேடம், ஸ்கூல் திறக்க இன்னும் ஒரு வாரம் இருக்கு. நீங்க பேசாம போயிட்டு நாளைக்கு வாங்க மேடம். ஏங்க, நாளைக்கு வந்தா மட்டும் புக் நோட் கொடுத்துருவீங்களா? இல்ல, நான் வேலையை விட்டே போயிருவேன். என்ன இப்படி பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மேடம், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். காலையில இருந்து பச்சை தண்ணி குடிக்காம வேலை பார்த்துட்டு இருக்கேன் மேடம். நீங்களும் வந்து பேசி பேசி தலைவலி உண்டாக்காதீங்க மேடம். நாளைக்கு வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏதோ பாவமா கேக்குறீங்க. சரி, நாளைக்காவது வர்றோம். ஆனா புக்கு நோட்டு கூட பேகையும் கொடுத்துடணுமாக்கும். இல்ல ஸ்கூலை உண்டலன்னு பண்ணிடுவேன். கண்டிப்பா மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் மேடம். அந்த பயம் இருக்கட்டுமாக்கும். முதல்ல காசு கொடுத்து 2 பெஞ்ச் வாங்கி வெளியே போடுங்க. வரவங்க உட்கார்றதுக்கு. இவ்வளோ காசு வாங்குறீங்க, உட்கார்றதுக்கு 2 பெஞ்ச் வாங்கி போட மாட்டீங்களா? என்ன ஒரு அநியாயமா இருக்குது ஸ்கூலு. அக்கா, இன்னைக்கு போய் என்ற வீட்டுக்காரனுக்கு இருக்குதாக்கும். இந்த மானங்கட்ட ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கான் என்ற பிள்ளைய. ஒரு உட்கார்றதுக்கு பெஞ்ச் கூட போடா. ஸ்கூல் ஒரு ஸ்கூலாக்கா? ஆமாடி முப்பாத்தா, இது ஒரு ஸ்கூலா? நம்ம முன்னாடியே என்ன பேச்சு பேசுதுங்கன்னு பாரு. அவ ஸ்கூலுக்கு சொந்தக்காரங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு இடத்துல போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறமாக்கும். என்ன ஸ்கூல் நடத்துறாங்க? உங்களுக்கு தான் அறிவில்ல, அவங்களுக்குமா இல்ல? சரியா சொன்னீங்க மேடம். நீங்க சொன்னது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஸ்கூல் ஓனருக்கு போட்டு காமிச்சறேன் மேடம். நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வேணா எடுத்துக்கோங்க. இது எல்லா ஸ்கூல் ஓனர் போட்டு காமிங்க. இப்படி 4 பேர் கேட்ட